Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. கரணநாதனை பிடிச்சி அதற்கான வழிபாடுகளை செய்யும்போது நம்மளுக்கு எல்லா காரியங்களும் மிகப்பெரிய அளவு சக்ஸஸ் கொடுக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலங்குகள் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஒவ்வொரு கோவில்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஒவ்வொரு கிரகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து பவகர்ணத்தில் பிறந்தவர். ஜூவில் வந்து சிங்கத்தை தத்து எடுத்து மந்த்லி அதுக்கான ஃபீட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய யோகி பாபு வந்து கௌளவ கர்ணத்தில் பிறந்தவர். அப்போ கௌளவ கர்ணத்தில் பிறந்தால் அது தெய்வம் பார்த்திங்கன்னா வராகர் பன்றி முகத்துடைய தெய்வம். அப்போ வராகிக்கு கோயில் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு மண்டேலா படத்துக்கான சிறந்த நடிகருக்கான விருது கிடைக்குது. அந்த கரணநாதனை வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு சாமானியமாக நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும்போது ஒரு அஸ்ட்ராலஜரில் கண்டுபிடிக்கணும் நம்ம என்னென்ன தகவல்கள்லாம் கொடுப்போம். அப்போ அவங்களோட கர்ணநாதன் எப்பவுமே ஜெயிக்கக்கூடிய வீடியோ பார்க்கும்போது தான் அவங்களும் ஜெயிப்பாங்க. இப்போ வந்து பவகர்ணம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கம், பாலவ கர்ணம் அப்படின்னா புலி, கரசை கரணம் அப்படின்னா வந்து யானை. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜோதிடர் ரத்னகுமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது ஒருத்தருடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் இருந்தாலுமே கூட சில பரிகாரங்கள் செய்கிறதுனாலையோ இல்லை சில விஷயங்களை நம்ம கவனிக்கிறதுனாலையோ கூடுதலாக நமக்கு வந்து ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜாதகத்தில் மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப முதன்மையாக வந்து பார்த்தா அதுக்கு ஒரு சில காரிய தடைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கரணநாதன் கரணம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக மக்களுக்கு இன்னும் போய் சேரலை அப்படின்னு நினைக்கிறோம். கரணம்னா என்ன, கரணநாதன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு முக்கியத்துவம்? கரணம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பிறக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா இந்த கிழமையில் பிறக்கிறோங்கிறது நம்ம தெரிஞ்சு போச்சு. அதாவது எல்லாருக்குமே தெரியும் பர்த்து என்னைக்கு வந்து கிழமை பிறந்தாங்க தெரியும். அதே போல் அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே இப்போ என்ன நட்சத்திரத்தை வச்சு தான் வழிபாடு பண்ண போகிறாங்க. அப்போ என்ன அந்த நாளில் என்ன திதி இருக்கோ அந்த திதி வந்து நம்ம அஸ்ட்ராலஜியில் வந்து நம்ம ஜாதகத்தில் எழுதி கொடுக்குறோம், பிரிண்ட் அவுட்டில் எடுக்கலாம். திதியில் பாதி கரணம். அப்போ கரணம்ங்கிறது உங்களுக்கு வந்து காரியங்களை சித்தி பண்ணி கொடுக்கக்கூடியது. நாம் வந்து பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாரம், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரணங்கள் அப்படிங்கிறது நீங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு தெரியுங்க. நிறைய இப்போ அஸ்ட்ராலஜி ஆப் இருக்குது, நீங்கள் அதில் போட்டால் தெரிய போகுது. அப்போ நம்ம இந்த கரணநாதனை பிடிச்சி அதற்கான வழிபாடுகளை செய்யும்போது நம்மளுக்கு எல்லா காரியங்களும் மிகப்பெரிய அளவு சக்ஸஸ் கொடுக்கும். இந்த கரணநாதன் அப்படிங்கிறப்ப எவ்வளோ கரணங்கள் இருக்குது? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு டேட் இருக்கும், ஒரு ஒரு திதியில் இருப்பாங்க. எவ்வளவு கரணநாதன்கள் இருக்காங்க? ஏதாவது எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும்? இப்போ வந்து நட்சத்திரம் கேட்டால் 27 நட்சத்திரம்னு சொல்கிறோம், பிறந்த கிழமைகள் பார்த்தா 7 அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது கரணம் 11 கரணங்கள் இருக்குது. பவகர்ணத்துலேருந்து கிமிஸ்துக்குதன கரணம் வரையும் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலங்குகள் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஒவ்வொரு கோவில்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஒவ்வொரு கிரகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு உதாரணமாக ஏதாவது ஒரு கிரகம், இப்போ ஒரு பவகரணம்னு வச்சுக்கோம். அப்போ பவகரணத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ அவங்க செவ்வாயோட பலத்தை வந்து எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். செவ்வாயோட பலத்தை இன்க்ரீஸ் பண்ண அவங்களுக்கு அந்த கரணநாதனோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பவகரணத்துக்குள்ள விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் லியோ படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா சிங்கம். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது சிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சிம்பிள்ஸுக்குள்ளே ட்ரெஸ்ஸஸ் பயன்படுத்துறது, இல்லை அதேமாதிரி ஸ்டாச்சுஸ் பார்க்குறது, அதேமாதிரி வந்து ஃபோட்டோஸ் பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு கரணநாதனோட ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சோம். அந்த கரணத்தை சம்மந்தப்பட்டவங்க வந்து இந்த சரபேஸ்வர வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு எல்லாம் பண்ணலாம். ஏன்னா சிங்கமுகம்னா முழுக்க காளி வழிபாடு. ஏன்னா காளி தான். ஏன்னா சரபேஸ்வரோட அவதார அமைப்புங்கிறது வேறு, முழுமையாக வந்து சிங்கத்தோட அமைப்புங்கிறது வேறு. புரியுது. ஓகே. ஏன்னா அதில் வந்து முழுமையான சிங்கமாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ செலிபிரிட்டிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரணநாதன் வழிபாடு பண்ணுங்க. இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து பவகர்ணத்தில் பிறந்தவர். அவர் வந்து வண்டலூரில் இருக்கக்கூடிய ஜூவில் வந்து சிங்கத்தை தத்து எடுத்து மந்த்லி அதுக்கான ஃபீட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ். இப்போ அவர் மீடியாவில் மிகப்பெரிய சினிமா துறையில் சக்ஸஸாக தானே இருக்கார். அதே போல் யோகி பாபு வந்து கௌளவ கர்ணத்தில் பிறந்தவர். அப்போ கௌளவ கர்ணத்தில் பிறந்தால் அதுக்கு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான். அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தெய்வம் பார்த்திங்கன்னா வராகர் பன்றி முகத்துடைய தெய்வம். அப்போ வராகிக்கு கோயில் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு மண்டேலா படத்துக்கான சிறந்த நடிகருக்கான விருது கிடைக்கிது. அந்த படத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பன்னிக்குட்டின்னு ஒரு படமே எடுக்கிறார். ஸோ அதை அவர் பயன்படுத்த சக்ஸஸ் தான் ஆகுதே தவிர, அப்போ நம்ம கர்ணத்தை படிக்கும்போது நம்மளுக்கு எல்லா காரியங்களும்
சித்தியாகும். அப்போ கர்ணம் காரிய சித்தி ஏற்படுத்தும். அந்த கரணநாதனை வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு சாமானியமா நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும்போது ஒரு அஸ்ட்ராலஜர்ல கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்னென்ன தகவல்கள்லாம் கொடுக்கணும்? நம்மளோட பிறந்த நேரம், டேட் ஆஃப் பர்த், டைமு, பிறந்த ஊர் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நாங்கள்லாம் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் நாங்கள் வந்து மேனுவலாக கணக்கு போட்டு கண்டுபிடிப்போம். இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு, நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ், அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் இருக்குது. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமை ஃபீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன கிழமையில் பிறந்தாங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, என்ன திதியில் பிறந்தாங்க, என்ன யோகத்தில் பிறந்தாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ எல்லாராலையுமே ஈஸியாக பார்த்துக்க முடியும். இப்போ கரணநாதனை வந்து வழிபடுறதுனால என்ன மாதிரியான தடைகள் நீங்கும், இல்லை என்ன மாதிரியான நற்பலன்கள்? எல்லா விதமான தடைகளும் நீங்கள் இப்போ அதான் நான் அது டோட்டலாகவே காரிய சித்தி. இப்போ டோட்டலாகவே வந்து உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் இடையூறாக இருக்குது, நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சு ரெகுலராக அந்த கர்ணம் வரக்கூடிய நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது எப்படின்னா, இப்போ இன்றைக்கி நட்சத்திரம், இப்போ வந்து திதியில் பாதி கரணம்னு சொல்கிறேன். அப்போ ஒரு மாதத்துக்கு 4 முறை வந்து அந்த கரணம் வரும். இப்போ நட்சத்திரம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் வந்துருச்சுன்னா இன்னும் 27 நாள் கழிச்சு தான் அந்த நட்சத்திரம் வரப்போகுது. அதே போல் கிழமைகளில் பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஒரு சண்டே அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு சண்டே வந்துடும். அதே மாதிரி இந்த கரணம் வந்து வீக்லி ஒன்ஸ், வாரம் ஒரு முறை வரும். அப்போ ஒரு மாதத்துக்கு 4 முறை வருது. அப்போ வந்து சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் வந்துடும். நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 6 மணி வரை. அந்த நேரங்களில் கோவில் வழிபாடுகள் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா, அந்த கர்ணநாதன் சார்ந்த விலங்குகளோட படங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு சிங்கம்னா சிங்கத்தோட அந்த வேட்டை, இந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே நீங்கள் பார்க்கக்கூடிய கர்ணநாதனோட விலங்கு இறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, கர்ணநாதன் தான் ஹீரோ. அந்த ஹீரோ வந்து இறந்து போயிடக்கூடாது. அப்போ சிங்கத்தை வந்து இறக்குற மாதிரி உள்ள வீடியோஸ் அந்த நேரத்தில் பார்க்கக்கூடாது. எப்போவுமே ஜெயிக்கக்கூடிய வீடியோ பார்க்கணும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் நம்ம சம்மந்தப்பட்ட கரணநாதன், இப்போ சிங்கம்னா சிங்கம் வந்து இந்த அனிமல் பிளானட்லாம் காட்டுற மாதிரி சில வீடியோக்கள்ல அதுக்கு எதுவும் துன்ப நேராத வீடியோக்கள் பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா ஹீரோ இறந்து போயிடக்கூடாது இல்லையா. இப்போ பாலவகரன்னா புலி வந்து இறக்குற மாதிரி உள்ள வீடியோ பார்க்கக்கூடாது. புலி வந்து ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பழைய படத்தில் எம்ஜிஆர் வந்து புலியை கொல்ற மாதிரி இருக்கும். அந்த கர்ணநாதன் தானே, அதை பார்க்கலாங்கும்போது அவங்களுக்கு அது சக்ஸஸ் கொடுக்காது. அப்போ அவங்களோட கர்ணநாதன் எப்பவுமே ஜெயிக்கக்கூடிய வீடியோ பார்க்கும்போது தான் அவங்களும் ஜெயிப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு 11 கரணநாதன்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் விலங்குகள் என்னென்ன விலங்குகள்லாம் வருது சார்? இப்போ வந்து பவகர்ணம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கம், பாலவகர்ணம் அப்படின்னா புலி, கரசை கரணம் அப்படின்னா வந்து யானை, சரிங்களா. வணிசை கரணம் அப்படின்னா எருது, காளை அப்படின்னு சொல்கிறோம். சகுனி கரணம் அப்படின்னா காக்கா, கிமிஸ்துக்கு இதன கரணம் அப்படின்னா புழு, தைத்துளை கரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுதை. இந்த மாதிரி விலங்குகள் வருது. இதில் கரணநாதன்கள் அப்படிங்கிறப்ப சனி, அது நவகிரகங்கள் மட்டுமா இல்லை தெய்வங்களும்? ஆமாம், நவகிரகங்கள் தான் இதுக்கு அதிதேவதை. இப்போ பவகர்ணம் அப்படின்னா செவ்வாய், பாலவ கரணம்னா ராகு, தைத்துளை கரணம்னா சுக்கிரன், கரசை கரணம்னா சந்திரன், கிமுஸ்துக்கு இதன கரணம்னா புதன். இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு கிரகங்களை அதிதேவதையாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தெய்வங்களாகவும் இதை வழிபாடு பண்ணலாம், அதே மாதிரி விலங்குகளாகவும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதுக்குள்ளே நாட்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். கோவில்கள், இப்போ இந்த கரணநாதனுக்கும் கோவில்களுக்கும் முன்னால தொடர்பு என்ன? அப்போ கர்ணநாதன் அதோட தாக்கம் எங்கே அதிகமாக இருக்கும்? இப்போ பவகர்ணம் அப்படின்னா நாமக்கல் நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம், ஏன்னா சிங்க முகத்துடன் இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் காட்டழகி சிங்க பெருமாள் கோவில், ஏன்னா நரசிம்மர் வந்து தனித்த சன்னதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி பாலவகர்ணம் அப்படின்னு வச்சுக்கலாம், அவங்க ராகுவோட ஆதிக்கம். அப்போ ராகுவோட ஆதிக்கம்னா புலி வழிபட்ட ஸ்தலங்கள், திருப்பாப்புலியூர் அப்படின்னு ஊரெல்லாம் இருக்கு இல்லையா, புலி வழிபட்ட ஸ்தலம். வியாக்கிரபாதர் வந்து புலிக்காலோடு இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வழிபாடு பண்ணலாம். இப்போ கரசை கரணம் அப்படின்னா உங்களுக்கு பிள்ளையார்பட்டி அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா சந்திரனோட ஆதிக்கம். ஏன்னா கரசை கரணத்துக்கு வந்து கிரகம் வந்து சந்திரன் தான். ஸோ சந்திரனோட எனர்ஜியை முழுமையாக இருக்கக்கூடிய இடமா வந்து பிள்ளையார்பட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வழிபாடு பண்ணலாம். அப்போ ஒரு கரணநாதனுக்கும் ஒரு கோயிலும் இருக்குது. இப்போ அதுக்குள்ள விலங்குகள் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய வந்து 247 சிவஸ்தலங்களில் கூட பார்த்தீங்கன்னா இந்தந்த விலங்குகள் வழிபட்ட ஸ்தலம்னு இருக்குது. நம்ம அதன் அடிப்படையில் கூட நிறைய கோவில்களை பிரித்து எடுத்திருக்கோம். யானை, கரடி வழிபட்ட ஸ்தலம்னு இருக்கு. யானை வழிபட்ட ஸ்தலம், ஐராவதீஸ்வரர்னு கோவில் எங்கெல்லாம் இருக்கோ, இந்திரனோட யானை ஐராவதம் பூஜை பண்ணதுனால நம்ம அந்த மாதிரி கோவில்களையும் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ வந்து ஒரு வழிபாடு பண்ணுறோம், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும்னா கூட சில விதிமுறைகள்லாம் இருக்குது. திடீர்னு நம்ம ஒரு வழிபாட்டில் இருப்போம், திடீர்னு இப்படி ஒரு வழிபாட்டுக்கு மொத்தமாக நம்ம மாற்றும் போது என்ன மாதிரியான விஷயம்? நாம் யாரையுமே மாற்றலை. ஆல்ரெடி இப்போ வந்து நாமக்கல் நரசிம்மர் கோயில் நாம் சொல்லி தான் எல்லோரும் போகலாம், ஆல்ரெடி எல்லாருமே வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உள்ளது அப்படிங்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் அதோட பிளெஸிங்ஸை இன்க்ரீஸ் தான் பண்ணிக்க போகிறாங்களே, இதால் ஒன்றும் இடையில டிஸ்ட்ராக்ட் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு சிங்கத்தை வந்து தத்தெடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணணும். ஆமாம் ஆமாம். அப்போ அவருக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கு யாரோ ஒருத்தவங்க ப்ராப்பராக அவர் கைட் பண்ணதுனால அதன் மேலே அவரோட ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக செலுத்துறாரு, அவருக்கு சக்ஸஸ் கொடுக்குது. நம்ம அப்படி தான் அதை எடுத்துக்கணும்.
ஸோ கரணநாதன் வந்து காரிய சித்தி, காரியங்களை சித்தி விஷயங்களுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தடைகளை முழுக்க நிவர்த்தி பண்ணி எல்லா விஷயங்களும் சித்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கர்ணநாதன். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.